ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. وقال النبي صلى الله عليه وسلم الغيبة أشد من الزنا أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த வெண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மதி உருவை, அடவியை, புடவியை மற்றும் அண்டகோடைகள் அனைத்தையும் வடிமுறத்தனது பேரொழியதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மெய்ப்பொருளே உன் புகழ் போற்றி. முல்லையம் காற்றினிலே வீசும் மோகன தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த மிகக்கரசரை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல் ஆசிதனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முடித்தான எனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளைஞர்களே, பரவான வெள்ளிக்கிழமை ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப பக்தியிலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய குற்றம் குறவுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. ஆகியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. நம் ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலும் இருக்கின்ற எல்லா ஹலாலான முராதுகளையும் அல்லாஹ் ஆசிராக்கி தந்தருள்வானாக. நமது உடலில் இருக்கின்ற நோய்கள், நொம்பரங்கள் அத்துணையையும் அல்லாஹ் சுகப்படுத்தி தந்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வாயை காப்பாற்று வாழ்வை காப்பாற்று. வாயை காப்பாற்று வாழ்வை காப்பாற்று. ரத்தின சுருக்கமான ஒரு நல்ல பழமொழி. பல்வேறு விஷயங்களையும் தத்துவங்களையும் வாழ்க்கையில் மனிதன் பேண வேண்டியவைகளையும் இந்த சிறிய பழமொழி தாங்கி இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், மா மின் ஷைஇன் அஹ்வஜு இலா கூலி சிஜ்னின் மின் லிசான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்தின் ஏராளமான ஹதீசுகளை உலகத்திற்கு அறிவித்து தந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், மா மின் ஷைஇன் அஹ்வஜு இலா கூலி சிஜ்னின். நீண்ட நாள் சிறை தண்டனை, நீண்ட சிறை தண்டனை வைக்கப்படும் பொருள், நீண்ட நாள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய பொருள் நாவை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாவை மிக கவனமான இடத்தில், பாதுகாப்பான இடத்தில், பல்வேறு பூட்டுகளுக்கு உள்ளே அல்லாஹ் நாவை வைத்திருக்கிறான். அவர்கள் சொல்வார்கள், நீண்ட சிறை தண்டனை தேவைப்படும் பொருள் நாட்டை விட வேறு எதுவுமே இல்லை. எவ்வளவோ அவயவங்கள் இருக்கிறது, எவ்வளவோ உறுப்புகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரம்பு இல்லாமல் ஒரு நாவை மனிதனுக்கு வழங்கி
இருக்கிறான். அந்த நாவு மிகவும் சிறை தண்டனைக்கு தேவைப்படக்கூடிய பொருள், பாதுகாக்கப்பட வேண்டிய அவயவம் என இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாவினுடைய விபரீதம் பல்வேறு விதமான விபரீதங்கள் இருக்கிறது. தீயினால் சுட்டபுல் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு என்று வள்ளுவன் சொல்லி காட்டினானே. தீயினால் சுட்டபுல் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. நாவினால் ஒருவனை எந்த அளவுக்கு தாக்கலாம், தழும்பு ஆறாத அளவுக்கு ஒருவனை தாக்குகிற சக்தி இந்த நாவுக்கு இருக்கிறது என்பதை வள்ளுவன் சொல்லி காட்டுவது போல நாவினுடைய பல்வேறு விபரீதங்கள் இருக்கிறது. அதில் மிக மோசமான ஒரு விபரீதம் தான் புறம் பேசுதல் என்று சொல்லக்கூடிய மிக கேடுகட்ட ஒரு குணம் தொழுகையாளிகளிடமும் இருக்கிறது, ஹஜ்ரத்துமார்களிடமும் இருக்கிறது, ஆலிம்சாக்களிடமும் இருக்கிறது, நல்லவர்களிடமும் இருக்கிறது, கெட்டவர்களிடமும் இருக்கிறது, பெரியவர்களிடமும் இருக்கிறது, சின்னவர்களிடமும் இருக்கிறது, ஆண்களிடமும் இருக்கிறது, பெண்களிடமும் இருக்கிறது. இதை ஒரு பாவம் என்றே நாம் எண்ணிக்கொள்வதில்லை. அன்பானவர்களே, புறம் பேசுதல் என்பது எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழிக்கக்கூடியது என்பதை இந்த வார ஜும்மாவில் ஒரு சில தகவல்களை உங்களுடைய சிந்தையிலே நான் பதிக்க ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், யாரையாவது நான் புறம் பேசியதில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் புறம் பேசியதில்லை. லவ் குந்து முஹ்தாபன் அஹதன், யாரையாவது நான் புறம் பேச வேண்டும் என்றிருந்தால் லகத்தபத்து வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களை நான் புறம் பேசியிருப்பேன். உங்களுக்கு தோன்றலாம், இது ரொம்ப மோசமான காரியம் அல்லவா? சாதாரண ஆட்களையே புறம் பேசக்கூடாது என்று சொல்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லவ் குந்து முஹ்தாபன் அஹதா, யாரையாவது நான் புறம் பேச வேண்டும் என்று இருந்தால் லகத்தபத்து வாலிதைய, எனது பெற்றோர்களை நான் புறம் பேசியிருப்பேன். அவர்களுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது பாருங்கள். அதற்குரிய காரணத்தையும் அவர்களே சொல்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய நன்மைகள் போய் சேருவதற்கு அவர்கள்தான் தகுதியானவர்கள். விருதே ஹஜரத்தை புறம் பேசி, நாட்டுக்காரனை புறம் பேசி, ஊர்காரனை புறம் பேசி, முகம் தெரியாதவனை புறம் பேசி எனது நன்மைகளை அவனுக்கு கொடுப்பதை விட என்னை இன்றெடுத்த பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்மை போய் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே நான் புறம் பேசுவதாக இருந்தால் ஒருவேளை என் பெற்றோர்களைத்தான் நான் புறம் பேசியிருப்பேன் என இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், இதே சொல்லைதான் முஹத்திஸ்கள், மிகப்பெரிய ஹதீஸ்களை ஆய்வாளரான அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். இதே சொல்லை அப்படியே அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புறம் என்பது நாம் அமல்களில் எவ்வளவோ குறை வைத்திருக்கிறோம். சஹாபாக்களுடைய அமல்கள், முன்னோர்களுடைய அமல்கள், நல்லோர்களுடைய அமல்கள், நாதாக்களுடைய அமல்கள், அதில் எத்தனை சதவிகிதம் நம்மிடத்திலே இருக்கிறது? தொழக்கூடிய தொழுகையிலே இஹ்லாஸ் இருக்கிறதா? வைக்கக்கூடிய நோன்பை தூய்மையான முறையிலே வைக்கிறோமா? பொருள் இருந்தும் ஹஜ் செய்கிறோமா? பொருள் இருந்தும் ஜகாத் கொடுக்கிறோமா? எவ்வளவு அமல்களிலே குறை வைத்திருக்கிறோம். அப்படி குறை வைத்து கொஞ்சமேனும் செய்யக்கூடிய அமல்களையும் நாளை நமக்கென நாம் சேகரித்து வைக்க வேண்டுமே தவிர யாரையோ புறம் பேசி அவர்களுக்கு நம்முடைய நன்மையை அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஒரு வரலாற்று நிகழ்வு என் ஞாபகத்திலே வருகிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களை பற்றி ஒருவர் புறம் பேசி விடுகிறார். புறம் பேசிய இந்த செய்தி ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய செவிக்கு எட்டுகிறது, அவர்களுடைய காதுக்கு எட்டுகிறது. உங்களை பற்றி இந்த நபர் இப்படி இன்னவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எட்டிய போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டுக்கதைகளோ கற்பனை சம்பவங்களோ அல்ல, வரலாற்று பூர்வமான ஆதாரப்பூர்வமான நிகழ்வுகளை உங்கள் முன் விளம்பிக் கொண்டிருக்கிறேன்.
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅஹதா இலைஹி திபகன் மினர் ருத்தப், ஒரு பேரீத்தம்பழத்தினுடைய ஒரு கூடையை அவருக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு பேரீத்தம்பழத்தினுடைய கூடையை கேள்விப்பட்டார்கள். இவர் உங்களை பற்றி புறம் பேசிவிட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடன் ஒரு கூடை பேரீத்தம்பழம் வாங்கி அவருக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆச்சரியம் அவருக்கு தாங்க முடியவில்லை. அவருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை, மற்றவர்களுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. உங்களை பற்றி அவர் புறமல்லவா பேசிக் கொண்டிருக்கிறார். அழைத்து 2 பனிஷ்மெண்ட் கொடுக்காமல், தண்டனை கொடுக்காமல், அடிக்கவோ ஏசவோ செய்யாமல் அவருக்கு ஒரு கூடை பேரீத்தம்பழங்களை அனுப்பி வைக்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்டபோது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், அவருடைய நன்மையை எனக்கு அனுப்பி வைத்தார். நான் கைமாறு செய்ய வேண்டுமா வேண்டாமா? அவருடைய நன்மையை, என்னால் செய்ய முடியாத நன்மைகளை, அவர் செய்த நன்மைகளை அவர் எனக்கு ஹதியாவாக, அன்பளிப்பாக அனுப்பி வைத்திருக்கிறார். அவருக்கு கைமாறு செய்வதற்காகத்தான் நான் இந்த பேரீத்தம்பழ கூடையை அனுப்பி வைக்கிறேன் என ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பானவர்களே, நமது பெருமக்களினுடைய அந்த சிந்தனை ஓட்டம் எப்படி இருந்தது, பொறாமைப்படுவது, அதுபோல புறம் பேசுவதை பற்றி அவர்கள் எந்த அளவுக்கு வெறுத்தார்கள், எந்த அளவுக்கு மாபெரிய குற்றம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் புறம் என்றால் என்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலே உங்களுடைய சிந்தையில் படுத்த நான் ஆசைப்படுகிறேன். சாதாரணமாக புறம் பேசி விடுகிறோம். இது ஒரு பெரிய புறமா? பார்த்ததைத்தானே சொன்னேன், கண்டதைத்தானே சொன்னேன் என்று கூட நாம் சொல்லிவிடுகிறோம். அன்பானவர்களே, இமாம் அபூ இஸ்ஹாக் அஷ்-ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய கல்விமான், மிகப்பெரிய ஹதீஸ் கலை அறிஞர், மிகப்பெரிய ஃபிக்ஹிலே தேர்ச்சி பெற்ற ஞானி. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபை தழுவிய இமாம் அபூ இஸ்ஹாக் முஹம்மது ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை தங்களுடைய வாழ்க்கை குறிப்பிலே பதிவு செய்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய தந்தையும் இன்னும் பல முஸ்லிம்களும் அவர்களுடைய உறவினர்கள், வேண்டியவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஸ்டே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. எல்லோரும் தங்குகிறார்கள், ஒரு இடத்திலே தங்குகிறார்கள், எல்லோரும் தங்குகிறார்கள். அப்படி இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அபூ இஸ்ஹாக் அஷ்-ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழும்புகிறார்கள். அந்த எழும்புகிற அந்த நேரம் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தந்தையும் எழும்புகிறார்கள். அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களுடைய தந்தையும் மட்டும் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக வேண்டி எழும்புகிறார்கள். பாக்கி அனைவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த இமாம் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள், தப்பாக ஒன்றும் சொல்லவில்லை, சொன்னார்கள், லம் யகும் மின் ஹாஉலாஇ மன் யுஸல்லி ரக்அத்தைன், லம் யகும் மின் ஹாஉலாஇ மன் யுஸல்லி ரக்அத்தைன். கிடந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே, ஒரு 2 ரக்காத்து எழுந்து தொழுவதற்கு இவர்களுக்கு முடியாதா? இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களை பற்றி தஹஜ்ஜுதுக்காக எழுந்த இமாம் அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே கூற, தந்தை கூறிய வார்த்தை நம் ஒவ்வொருவர்களுடைய நெஞ்சத்திலும் ஆழப்பதிய வைக்க வேண்டிய விஷயம். அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தந்தை சொன்னார்கள், யா பனிய, ஓ எனதருமை மகனே, நீ தூங்கி இருக்கலாம், தஹஜ்ஜுதுக்காக வேண்டி நீ எழுந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. நௌமுக அஃலு மின் உகூஇக ஃபில் ஹல்க், மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை விட, தாழ்வாக எண்ணுவதை விட, அற்பமாக குறைவாக எண்ணுவதை விட நீ தூங்கி இருந்தால் அது உனக்கு ரொம்ப சிறந்ததாக ஆகியிருக்கும் என அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தந்தை அவர்களை பார்த்து சொன்னார்கள். என்றால் அன்பானவர்களே, நாம் இந்த விஷயத்தை ஆழமாக விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். தஹஜ்ஜுதுக்காக வேண்டி எழும்புகிறார்கள், நன்மைதான், நல்ல காரியம்தான், மிகவும் போற்றுதலுக்குரியதுதான். நாம் எழுந்தோமா, நாம் தொழுதோமா,
நாம் பிரார்த்தித்தோமா என்பதோடு முடித்துக் கொள்ள வேண்டுமே தவிர இவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதும் பேசுவதும், ஒருவேளை உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களில் சிலர்களாவது தஹஜ்ஜுதுக்கு எழும்ப வேண்டும் என்று நிய்யத்து வைத்துக் கொண்டு உறங்கி இருப்பார்கள். அவர்களால் ஒருவேளை எழும்ப முடியாமல் ஆயிருக்கலாம். அல்லாஹ் நன்மையை அவர்களுக்கு எழுதி விடுகிறான். நீ எழுந்து தொழுத பிறகும் கூட உனக்கு நன்மைக்கு பகரமாக தீமைதான் கிடைக்கப் போகிறது. எனவே மகனே, நீ தூங்குவது நீ எழுந்து தொழுவதை விட உனக்கு நன்றாக இருந்திருக்கும் என ஷீராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தந்தை அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருள்மறை குர்ஆனுக்கு பின்னால் முஸ்லிம் உலகம் அங்கீகரிக்கக்கூடிய மிக முக்கியமான கிரந்தம் புகாரி ஷரீஃப். அந்த புகாரி ஷரீஃபை இயற்றிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மக்தபுத்து அஹதா, நான் யாரையும் புறம் பேசியதே இல்லை, நான் யாரையும் புறம் பேசியதே இல்லை, கத்து அறவே நான் புறம் பேசியதே இல்லை. முந்து அலிந்து அன்னல் கீபத ஹராம், புறம் பேசுதல் ஹராம் என்பதை நான் அறிந்ததிலிருந்து, அந்த விவரம் எனக்கு தெரிந்ததிலிருந்து எவரையும் நான் புறம் பேசியதே இல்லை. இன்னி நிச்சயமாக நான் லஅர்ஜு அன் அல்கல்லாஹ வலா யுஹாசிபுனி அன்னி யக்தபது அஹதா, யாரையாவது புறம் பேசி அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுவதை விட யாரையும் புறம் பேசாமல் இருப்பது சிறந்தது என்று நான் கருதுகிறேன். எனவே எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து, புறம் பேசுவது ஹராம் என்பதை அறிந்ததிலிருந்து அடுத்த எவரை பற்றியும் நான் எந்த புறமும் பேசியதே இல்லை என இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் புறம் பேசுகிறோம், தொழுகிறோம், புறமும் பேசுகிறோம். புறம் பேசுவதை மிக சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறோம். யாரையெல்லாமோ புறம் பேசுகிறோம். எந்த புறமும் நாம் பேச வேண்டிய தேவையில்லை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், முன்னோர்களை நான் சந்தித்திருக்கிறேன். தாபீகள், தபா தாபீகள், நல்லோர்கள், நாதாக்கள், இவர்களை எல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதற்குனா அஸ்ஸலஃப், சலஃபீன்களாகிய நன்மக்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். وهم لا يرون العبادة في الصوم ولا في الصلاة, அவர்கள் நோன்பு வைப்பதிலும் தொழுகையிலும் மட்டும் இபாதத்தை அபிப்பிராயப்படவில்லை. தொழுவது மட்டும்தான் இபாதத், நோன்பு வைப்பது மட்டும்தான் இபாதத் என்று முன்னோர்களாகிய நல்லோர்கள் எந்த அபிப்பிராயமும் அவர்கள் பட்டிருக்கவே இல்லை. மாறாக என்றாலும் இபாதத் என்றால் என்ன தெரியுமா? இறை வணக்கம் என்றால் என்ன தெரியுமா? இறை பொருத்தத்தை வாங்கி பெறக்கூடிய செயல் என்றால் என்ன தெரியுமா? அதுவும் வெறும் தொழுகையும் நோன்பு மட்டுமல்ல. மக்களை பற்றி புறம் பேசாமல் இருப்பது, மக்களின் அடுத்தவர்களின் பிறரின் குறைகளை மக்களிடம் பரப்பிக் கொண்டிருக்காமல் இருப்பது, அடுத்தவர்களுடைய மானத்திற்கு பங்கம் விளைவிப்பது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது இருக்கிறது, அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. இரவிலே நின்று வணங்கக்கூடியவன், பகல் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடியவன், இதாலம் அவனுடைய நாவை மட்டும் அவன் புறம் பேசுவதில் இருந்து பேணவில்லை என்றால், இரவு முழுவதும் நின்று வணங்குகிறான், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறான், வெளியிலே பார்த்தால் இவன் பெரிய ஒரு ஆபித், இவன் பெரிய ஒரு வணக்கசாலி. அப்படி வணக்கசாலியாக இருந்தாலும் கூட மக்களை பற்றி இவன் புறம் பேசுவானேயானால் நாளை மறுமையில் திவாலாகி விடுவான். கொண்டு வரக்கூடிய அத்துணை இபாதத்துக்களும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். இந்த நன்மைகளை எல்லாம் எடுத்து யார் யாரையெல்லாம் இவன் புறம் பேசினானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து இவன் ஒன்றுமற்றவராக, அப்லஸ் என்றால் திவாலாகி விடுவான், ஒன்றுமற்றவராக ஆகிவிடுவான் என உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பானவர்களே, இன்னும் ஒருபடி மேலே போய் மிகப்பெரிய சூஃபியாக்கள், ஞானிகள், மகான்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், புறம் பேசுவதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், அல் கீபத்து துன்கிபுல் உதுஅ,
புறம் பேசுவது இருக்கிறதே, நீ செய்த ஒதுவையே முறித்துவிடும், ஒதுவே முறிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். மார்க்கத்தினுடைய ஃபத்வா அப்படி அல்ல. ஏதாவது தெரியாமல் கேட்டுவிட்டு உதுவை முறிக்கக்கூடிய காரியம் புறம் பேசுவது என்று ஹஜ்ரத் சொல்லிவிட்டார் என்று நினைக்காதீர்கள். மகான்கள், சூஃபிகள், ஞானிகள் அவர்களுடைய நிலையிலே நின்று கொண்டு சொல்கிறார்கள், நீ ஒது எடுத்து விட்டு புறம் பேசினால் உன்னுடைய ஒதுவே முறிந்துவிடும், உன்னுடைய நோன்பை பாத்திலாக்கிவிடும். நோன்பு பிடித்து விட்டு நீ புறம் பேசினால் உன்னுடைய நோன்பு பாத்திலாகிவிடும். நீ தொழுத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் புறம் பேசுபவனுடைய நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 சபாஹா, ஒரு புறம் பேசினால் 40 நாட்களினுடைய தொழுகையும் நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது என மார்க்க அறிஞர்களில் சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கவன குறைவாக இருக்கிறோம், இந்த விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பொறுப்போக்காக இருக்கிறோம். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசுவது என்று நான் பேசிக் கொண்டு வருகிறேன். நம்மில் சிலர்களும் என்ன நினைக்கிறார்கள், புறம் பேசுவது என்றால் இல்லாத பொல்லாததை சொல்லுவதா என்று நினைக்கிறோம். அதற்கான சரியான வரைவிலக்கணத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை தோழர்கள் அமர்ந்திருந்த ஒரு மஜ்லிஸிலே ஒரு நாள் திடீரென்று கேட்டார்கள், எனது அருமை தோழர்களே, அத்ததுரூன மல் கீபா, அத்ததுரூன மல் கீபா, புறம் பேசுதல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? புறம் பேசுதல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக எந்த கேள்வி கேட்டாலும் சஹாபாக்கள் முந்தி அடித்து பதில் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் கண்மணி நாயகம் ஏராளமான விளக்கங்களையும் விவரங்களையும் தகவல்களையும் விஞ்ஞானங்களையும் சொல்ல வாய்ப்பிருக்கிறது என்ற அடிப்படையில் எல்லா கேள்விகளுக்கும் அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் தான் மிகவும் தெரிந்தவர்கள் என்று அடக்கமான பதிலை சஹாபாக்கள் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புறம் என்றால் என்னவென்று தெரியுமா மக்களே? விக்ருக அஹாக பிமா யக்ரஹு, விக்ருக அஹாக பிமா யக்ரஹு, உனது சகோதரனை பற்றி அவனுக்கு பிடிக்காத, அவன் வெறுக்கின்ற ஒன்றை அவன் இல்லாத நேரத்தில் மற்றவர்களிடத்திலே சொல்வது. உன்னுடைய சகோதரனை பற்றி அவனுக்கு பிடிக்காத, அவனுக்கு விரும்பாத ஒன்றை மற்றவர்களிடத்திலே சொல்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் சொல்ல, சஹாபாக்களில் சிலர்கள் கேட்டார்கள், அஃபரஐத, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இன்கான ஃபீ அகீமா கூலு, நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே அவரிடத்திலே இருந்தால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் செய்ததைத்தான் நான் வேறொருவரிடம் போய் சொல்கிறேன், அவர் செய்தது உண்மை, அது சத்தியம், அதைத்தான் நான் வேறொருவரிடத்திலே போய் சொல்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதுவும் புறம் பேசுதலா, இதுவும் மாபெரிய குற்றமா என்ற அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான ஒரு வரைவிலக்கணத்தை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் யக்தப்தஹு, நீ சொல்லக்கூடிய ஒன்று அவரிடத்திலே உண்மையிலே இருக்கும் என்றால் அவரை நீ புறம் பேசியவனாவாய். வ இல்லம் யகுன் ஃபீஹி, ஒருவேளை நீ சொல்லக்கூடிய ஒன்று அவரிடத்திலே இல்லை என்றால் ஃபகத் பஹத்தஹு, அவரை நீ அவதூறு சொல்லிவிட்டாய். அது இதைவிடவும் கொடிய பாவம். புறம் பேசுவது எப்படி பாவமோ அதை விட சொல்லாத ஒன்றை, செய்யாத ஒன்றை, இல்லாத ஒன்றை இன்னொருவரிடத்திலே போய் சொல்லுவதற்கிறது, அது அவதூறு பேசிவிட்டாய், அது இதைவிடவும் கொடிய குற்றமாக இருக்கிறது என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகள், வளரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வார்கள். ஒரு சஹாபி உபதேசம் செய்கிறார்கள், யா புனைய, எனதருமை மகனே, நஸ்ஸிஹ் நஃப்ஸக அனில் ஹனா, நஸ்ஸிஹ் நஃப்ஸக அனில் ஹனா,
கமா துனஸ்ஸிஉ லிசானக அனில் பதா. நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் புறம் ஒன்றும் பேசவில்லை, அவர் நம்மிடத்திலே சொல்லிவிட்டு போகிறார் என்று நாம் நினைக்கிறோம். சொல்லுவதற்கும் வாய்ப்பு கொடுக்க கூடாது. அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள். அவரிடத்திலே ஒரு தவறை கண்டீர்களா, அவரிடத்திலே நேரடியாக சொல்லுங்கள். என்னிடத்திலே ஏன் சொல்லி என்னையும் குற்றவாளி ஆக்குகிறீர்கள் என்று சொல்லுவதற்கான தைரியம் நமக்கு வர வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படித்தான் உபதேசம் செய்வார்கள். யா புனைய, எனதருமை பிள்ளைகளே, நஸ்ஸஹ் நஃப்ஸக அனில் ஹனா, உன்னுடைய உள்ளத்தை புறம் பேசுதலை கேட்குவதை விட்டும் நீ சுத்தப்படுத்திக் கொள். கமா துனஸ்ஸிஉ லிசானக அனில் பதா, அருவருப்பான புறம் போன்ற சொல்களை பேசுவதை விட்டும் உன்னுடைய நாவை நீ பாதுகாப்பது போல புறம் பேசுவதை கேட்பதை விட்டும் உன்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். ஏன்? இன்னல் முஸ்தமிஅ ஷரீக்குல் காயில், கேட்கக்கூடியவன் இருக்கிறானே, சொல்லக்கூடியவனுடைய கூட்டாளியாக இருக்கிறான், அவனுக்கும் அதே தண்டனை கிடைக்கிறது, அதே பாவம் கிடைக்கிறது என்று சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்தார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, யாராவது யாரையாவது பற்றி நம்மிடத்திலே புறம் பேச வந்தால் தயவு செய்து என்னிடத்திலே சொல்லாதே என தடுத்து விடுவதற்குண்டான அந்த தைரியம் நம்மிடத்திலே வர வேண்டும். காரணம், அந்த புறத்தை நாம் கேட்டோமேயானால் நமது வாய் திறந்து எதையுமே சொல்லாவிட்டாலும் கூட புறம் பேசியதனுடைய பகுதி குற்றம் அதுவும் நம்மை வந்தடைகிறது என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் மிஅராஜில் சென்றிருந்தேன். நான் விண்வெளி பயணம் சென்றிருந்த போது சில மனிதர்களை நான் கண்டேன். லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாஸ், செம்பினாலான நகம் அவர்களுக்கு இருந்தது. யஹ்மிஷூன பிஹா உஜூஹஹும் வ சுதூரஹும், அவர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய நெஞ்சுகளையும் எல்லாம் அவர்கள் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். செம்பினாலான நகம் கொடுக்கப்பட்டு அந்த நகத்தை வைத்து தங்களுக்கு தாங்களே கீறி முறித்து அநியாயம் செய்வது போல அவர்கள் ஒரு விகாரமான காட்சியை நான் கண்டேன். கண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டேன், மன் ஹவுலாஇ யா ஜிப்ரீல், ஓ ஜிப்ரீலே, இவர்கள் யார்? தங்கள் சொந்த நகங்களால் உடல்களை கீறி கிழித்துக் கொள்கிறார்களே, இவர்கள் யார் என்று அவர்களிடத்திலே கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், هؤلاء الذين يأكلون لحوم الناس ويقعون في أعراضهم. அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான தகவல். உலகத்திலே வாழுகிற பொழுது இபாதத்தெல்லாம் செய்தார்கள், ஆனால் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி திருவதும், அடுத்தவர்களை பற்றி உள்ளதையும் இல்லாததையும் எல்லாம் மற்றவர்களிடத்திலே பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான செயலை, அவதூறு பேசுவதை, புறம் பேசுவதை தொழிலாக கொண்டவர்கள் இவர்கள் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் என்றால், அன்பானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தடவை சொல்லி இருக்கிறார்கள், பல்வேறு இடங்களில் சொல்லி இருக்கிறார்கள். குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, ஒரு முஸ்லிமினுடைய உயிரும் உடமையும் மானமும் மற்றவர்கள் மதிக்கப்பட வேண்டியவை. அவர்களை மானப்பங்கப்படுத்துவதோ, அவர்களுடைய பொருளை சூறையாடுவதோ, அவர்களுடைய உயிரை வாங்குவதோ யாருக்கும் கூடாது என்ற அந்த பிரச்சாரத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களிலே சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே நம்மை பார்த்து கேட்பான். 49வது அத்தியாயம் 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. 49ஆம் அத்தியாயம் 12வது வசனத்திலே அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன், இஜ்தனிபு கஸீரம் மினல் வன், யாரை பற்றியும் எதுவும் எண்ணலாம், உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று நீங்கள் யாரை பற்றியும் எதையும் தவறாக எண்ணாதீர்கள். இஜ்தனிபு, அல்லாஹ் சொல்கிறான், இஜ்தனிபு, நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள்.
கசீரன் மினல் வல்லி, எண்ணங்களில் இருந்து அதிகமான எண்ணங்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இவர் இப்படி இருப்பாரோ, இவர் இந்த நேரத்தில் இங்க இருக்கிறாரா, இவர் தொழுதிருப்பாரா, தொழிலிருக்க மாட்டாரா, உங்களுக்கு அது என்ன வேலை? தொழாவிட்டால் அவரை அல்லாஹ் பார்க்கிறான். அவரிடத்திலே நீங்கள் நேரடியாக சொல்லலாம், தொழுகை நேரமாக இருக்கிறதே, தொழுதீர்களா இல்லையா என்று. அவர் அங்கே நின்றார், அது தொழுகையுடைய நேரமாக இருந்தது, அவர் தொழுதாரா இல்லையா என்று தெரியவில்லை என மூன்றாவது நபரிடத்திலே சொல்வதற்குரிய உரிமை உங்களுக்கு என்ன இருக்கிறது? யாரும் யாருக்கும் உலகத்திலே அடிமை இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இஜ்தனிபூ, நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், கஸீரன் மினல் வல்லி, எண்ணத்திலிருந்தும் அதிகமானவைகளை தொட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாரையும் எதையும் பற்றி எந்த தப்பும் தவறுமாக எண்ணாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்ன பாவல் வன்னி இஸ்முன், இன்ன பாவல் வன்னி இஸ்முன், பாவம் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் உள்ளத்திலே எண்ணுகிறீர்களே, சில எண்ணங்களே பாவமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவரை பற்றி தப்பாக, தவறாக, மோசமாக நீங்கள் எண்ணுகிறீர்களே, அந்த எண்ண ஓட்டம் உங்கள் எண்ணத்திலே ஓடி வருகிறது. அந்த எண்ணங்கள் இன்ன பகவன்னி இஸ்முன், நீங்கள் எண்ணக்கூடிய சில எண்ணங்கள் இருக்கிறதே, அது பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், வலா தஜஸ்ஸஸு, யாரையும் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். அல்லாஹ் உங்களை துருவ ஆரம்பித்தால், அல்லாஹ் உங்களை நோண்ட ஆரம்பித்தால், அல்லாஹ் உங்களை கணக்கு பார்க்க ஆரம்பித்தால், அல்லாஹ் உங்களுக்கு வேதனை தர ஆரம்பித்தால் உங்களுடைய நிலை என்ன ஆகும்? எனவே யாரையும் நீங்கள் துருவி துருவி அவர்களுடைய குறைகளை ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள், ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். புறம் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள். வாழ்வுக்கும் உங்களில் சிலர்கள் வாழன், சிலர்களை புறம் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள் என்று சொன்ன அல்லாஹ் உதாரணத்தோடு அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் எப்படி புறம் பேச வேண்டும், புறம் பேசுவதை வெறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மோசமான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 49ஆம் அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், அஹதுக்கும், உங்களில் யாராவது விரும்புவார்களா? அல்லாஹ் கேட்கிறான், அஹதுக்கும், உங்களில் யாராவது விரும்புவார்களா? சொந்த சகோதரனுடைய அந்த மாமிசத்தை, அந்த கறியை, அந்த உடலை சாப்பிடுவதற்கு யாராவது விரும்புவார்களா? மைத்தன், அவனுமோ இறந்த நிலையில், சொந்த சகோதரன் இறந்து கிடக்கிறான், அவனுடைய உடலை தீட்டு உண்பதற்கு உங்களில் யாராவது விரும்புவீர்களா? இதை கேட்டாலே நம்முடைய முகம் சுளிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அதை நீங்கள் வெறுப்பீர்கள். உங்களுக்கு வெறுப்பு உள்ளத்திலே தோன்றுகிறது அல்லவா? நமது சகோதரனுடைய உணவை, நமது சகோதரனுடைய மாமிசத்தை, நமது சகோதரனுடைய உடலை எப்படி நான் பிரித்து தின்பது, உண்பது என்று உங்களுக்கு வெறுப்பு தோன்றுகிறதா இல்லையா? அதை நீங்கள் வெறுக்கிறீர்கள். அதுபோல உங்கள் சகோதரனை பற்றி புறம் பேசுவதையும் நீங்கள் வெறுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதற்கு சமமாக இருக்கிறது நீங்கள் பேசக்கூடிய புறம். எனவே அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிற பொழுது தக்வாயோடு வாழுங்கள், இறைவனை அஞ்சி வாழுங்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவேளை நீங்கள் தெரியாமல் ஏதாவது தவறுகள் செய்துவிட்டால், அந்த நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்பட்டால் உங்கள் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ரஹீம், உங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எனவே சென்று போன பாவங்களை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்துவிட்டு இந்த புறம் போன்ற மோசமான விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. விபச்சாரம் என்பதை கொடிய பாவம் நாமும் நினைக்கிறோம், அருவருப்பாக நினைக்கிறோம். ஆனால் கண்மணி நாயகம் சொன்னார்கள், அல் கீபத்து புறம் பேசுவது இருக்கிறதே, அஷத்து மினஸ் ஸினா, விபச்சாரத்தை விட கொடுமையானது, விபச்சாரத்தை விட கடினமானது.
விபச்சாரத்தை விட மாபெரிய குற்றம் புறம் பேசுதல் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, நான் பயானுடைய ஆரம்பத்திலேயே சொல்லி காட்டியதை போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களே, இமாம் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களே, யாரையாவது நான் புறம் பேச நாடினால் எனது பெற்றோர்களை நான் புறம் பேசுவேன். காரணம், எனது நன்மைகளுக்கு அவர்கள்தான் தகுதியானவர்கள். நான் அவர்களை புறம் பேசினால் எனது நன்மை அவர்களுக்கு சென்றடையும். எனவே நான் யாரையாவது புறம் பேச வேண்டும் என்று இருந்தால் எனது பெற்றோர்களை நான் புறம் பேசுவேன் என அந்த புறம் பேசுவதை வித்தியாசமாக சிந்தித்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா, இமாம் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா. நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய இபாதத்திலே முழுமையாக இல்லை இருந்தாலும் கூட நம்முடைய இபாதத், ஊரிலே 2 பேருக்கு இந்த இபாதத்து போகட்டும், ஹஜரத்துக்கு இந்த இபாதத்து போகட்டும், முத்தவல்லிக்கு அந்த இபாதத்து போகட்டும், முகேஸ்வருக்கு இந்த இபாதத்து போகட்டும், இவனுக்கு நன்மை போகட்டும் என நாம் செய்யக்கூடிய நன்மையே ரொம்ப குறைவு. அதையே இங்கேயே கூறு போட்டு எல்லோருக்கும் பங்கு வைத்து கொடுத்து விட்டால் எந்த முகத்தோடு அல்லாஹுவை நாம் சந்திக்க இருக்கிறோம், எந்த முகத்தோடு நாளை மறுமையிலே அல்லாஹுவின் முன்னிலையில் நிற்க இருக்கிறோம் என்பதை நெஞ்சங்களில் கை வைத்து பார்த்து நம்முடைய இபாதத்துக்கள், அந்த நாம் செய்யக்கூடிய அந்த கொஞ்ச இபாதத்துக்களாவது நாளை நமக்கு பலன் தர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தில் யாரையும் பற்றி நாம் புறம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த உறுதியை நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வாய் கட்டுப்பாடு மிக்கவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. சொல்லாட்சியிலே கவனமிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. யாரை பற்றியும் புறம் பேசாதவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாழ்க்கையிலே ஏதாவது புறம் யாரையாவது பற்றி பேசியிருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து எஞ்சிய நாட்களில் யாரை பற்றியும் எந்த புறமும் பேசாமல் செய்யக்கூடிய இபாதத்துக்களை நாளை முழுமையாக நாமே அறுவடை செய்வதற்கு வல்லான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வதற்காக. இஸ்லாமியர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் போற்றி அருள் புரிவானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் போற்றி அருள் புரிவானாக. முஸ்லிம்களையும் சிறுபான்மையினரையும் குறிவைத்து தாக்கப்படுகின்ற எல்லா விதமான தாக்குதல்களில் இருந்தும் நம் சமுதாயத்தையும் எல்லா சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் இந்த இந்திய திருநாட்டில் நமது சமுதாயம் தலைத்தோங்க, கியாமத் நாள் வரை தலைத்தோங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுது முடிச்சு